Hi friends, இன்றைய ஸ்பெஷல் பனீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். Hi, I'm Friday. Welcome to Vetti channel. இன்றைய கோலம் பிடிச்சிருக்கா? விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு போட்டது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பனீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: வெண்ணெய், இஞ்சி, முந்திரி, பட்டை, கிராம்பு. வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பனீர் ஆல்ரெடி நான் உங்களுக்கு செய்து காமிச்சிருப்பேன். பனீர் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாய் ஹீட் பண்ணிவிட்டு எனக்கு பட்டரும் ஆயிலும் தான் மிக்ஸ் பண்ண போகிறேன். பட்டர் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆயில் விட்டுக்கோங்க. ரெண்டும் மெல்ட் ஆனதும் வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக நல்லா பழுத்த பழமாக எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் இது கூட ஆட் பண்ணிடலாம். ஓகே, ரெண்டும் நல்லா வதங்கிருச்சு. இஞ்சி துண்டும் ஆட் பண்ணிடலாம். அது கூட பூண்டு எல்லாம் சேர்த்து வதங்கட்டும். ஓகே, வதங்கிருச்சு. இது ஆப்ஷனல் தான். என்கிட்ட நான் எனக்கு முந்திரி க்ரீமிக்காக, அந்த க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்குங்கிறதுக்காக நான் முந்திரியும் பாதாமும் ஆட் பண்ணுறேன். ஸோ இது ஹெல்த்தியும் கூட. உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே, எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இது ஆற விட்டு அரைக்கிறதுக்காக உள்ளது. ஓகே, இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஆற வச்சு அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ கடாயில் வெண்ணெய் விட்டுக்கோங்க. வெண்ணெய் மெல்ட் ஆனதும் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். ஸ்பைசஸ் ஆட் பண்ணிவிட்டு ஸ்பைசஸ் நல்லா பொரிஞ்சதும் நம்ம மறைச்சி வச்சுருக்க மசாலாஸ், வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி எல்லாம் சேர்த்து ஆட் பண்ணிடலாம். ஆல்ரெடி குக் ஆனதுனால கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க, அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஓகே, கொதிச்சிட்ருக்கு. இப்போ மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். கரம் மசாலா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. பனீர் பட்டர் மசாலா செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. ஓகே, கொதிச்சிட்ருக்கு. அடுத்து தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்பைசிக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க.
ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. ஏலக்காய் பவுடர் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே ஒரு ஸ்பூன் ஜீனி. இப்போ பன்னீர் க்யூப்ஸை ஆட் பண்ணிடலாம். பன்னீர் பட்டர் மசாலாவும் ரெடி ஆகிட்டே இருக்குது. பன்னீர் பாலாடை கட்டிகள் ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இப்போ பேலன்ஸ் இருக்கிற பட்டர் எல்லாமே இது கூட ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. சூப்பரான சுவையான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி சப்பாத்தி கூட தான் இதை வச்சு சாப்பிட போகிறேன். சப்பாத்தி, நான், பரோட்டா கூட செட் ஆகும். ஒயிட் ரைஸ் எல்லாமே சூப்பராக நல்லா டேஸ்டியாக எடுத்து நல்லா கொடுக்கும். உங்கள்கிட்ட கஸ்தூரி மேதி இருந்துச்சுன்னா கார்னிஷ் பண்ணிவிட்டு க்ரஷ் பண்ணி விட்டுருங்க. என்கிட்ட கொத்தமல்லி லீஃப் இருந்துச்சு, அதை தூவி விட்டு கார்னிஷ் பண்ணியிருக்கேன். இதோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். பாருங்கள், பன்னீர் பட்டர் மசாலா நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கிட்ஸுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்து சந்தோஷமாக வீட்டில் நல்லா ஹெல்த்தியாக டேஸ்டியாக சாப்பிடுவோம். டேஸ்டியாக சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.